பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Mi A3. ஸோ இப்போ புதிதாக இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவான அன்பாக்சிங் ப்ளஸ் என்னுடைய ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ என்கிட்ட Mi A3 இந்த மொபைலுடைய பாக்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல தான் Xiaomi மற்றும் கூகுள் ஒன்று கூட்டிட்டாங்க. ஆமாங்க, சாஃப்ட்வேர் சைடில் கூகுளும் ஹார்ட்வேர் சைடில் ஷாமியும் இணைந்து கொடுக்கறது தான் இந்த Mi சீரீஸில் வந்த A1 மற்றும் A2 ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போது A3 அப்படின்ற அவங்களுடைய புது ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே எப்படி இருக்குது? பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான A8 ட்ரிபிள் கேமரா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 1 இது கூகுளுடைய பார்ட்னர்ஷிப்பில். அதே போல் பின்பக்கமாக ஒரு சில சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பாக்ஸை திறந்துடலாம், உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் உடனே உள்ள நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்குள்ளாக நமக்கு கேஸ், புக்லெட்ஸ் மற்றும் சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. மொபைலும் கொடுத்துருக்காங்க. மொபைல் நான் எதிர்பார்த்ததை விட சின்னதாக தான் இருக்குது. கை கடக்கமாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த மற்ற ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய மொபைலை விட இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குது. நான் அதை பற்றி இன்னும் அதிகமாக அப்புறமா பேசுகிறேன். 10 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு மொபைல் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. அதே போல் கை கடக்கமாக இருக்கிறது போல தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. முதல்ல பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ணுற அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்னு பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன், வால்யூம் ராக்க கீ இருக்குது. நல்ல டாக்டைல் ஃபீட்பேக்கும் கொடுக்குது. மேல் பகுதியில் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்குது. அண்ட் செகண்டரி நாய்ஸ் கன்சலேஷன் மைக்கும் இருக்குது. இடது பகுதியில் நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது. அதே போல் கீழ் பகுதியில் நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்தலாம். இதில் ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 11 நானோமீட்டர் டெக்னாலஜியில் Adreno 610 அப்படின்ற ஜிபியும் இருக்குது. இதில் UFS 2.1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 48 மெகாபிக்சல் இமேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. 4 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு மாடலும், 6 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் கொண்ட இன்னொரு மாடலும் லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்க. இதோடைய விலை அப்படின்றது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 15,000 மற்றும் 17,500 வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் அந்த விலையை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆண்ட்ராய்டு 9 தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ரொம்ப அதிகமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4030 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்கு. 18 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் பாக்ஸ்ல நமக்கு 10 வாட் சார்ஜர் மட்டும் தான் வரும். வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 173 கிராம் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்ல நான் இந்த மொபைலை கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நான் எதிர்பார்த்ததோட சின்னதாக தான் இருக்கு. பிகாஸ் நம்ம மற்ற ரெட்மி மொபைலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. குறிப்பாக இதில் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. ஆனால் இது HD டிஸ்பிளே தான். ஃபுல் HD டிஸ்பிளே அவங்க கொடுக்கல. அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொன்னாலும் ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த மொபைலுடைய விலை இவங்க லான்ச் பண்ணும்போது 14,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருந்தா தான் பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒருவேளை அதுக்கு கம்மியாக லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம். பிகாஸ் HD பிளஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேவுடைய குவாலிட்டிக்கு நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய LCDயோ இல்லை IPS டிஸ்பிளேயோ நீங்கள் வச்சு பார்க்கும்பொழுது இதோடைய குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல பிளாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லும். நான் மேபி வேணா உங்களுக்கு சைட் பை சைடாக வந்து வேறு மொபைல் கூட வச்சு காமிக்கிறேன். இந்த HD பிளஸ் டிஸ்பிளே உண்மையிலே எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் 3 ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணுறேன். சேம் வீடியோ தான் ப்ளே ஆகுது. பட் 2 ஸ்மார்ட் ஃபோனில் 1080p டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதில் 1080p வீடியோ ப்ளே ஆகுது. இதில் 720p ரெசல்யூஷனில் ப்ளே ஆகுது. மூணுமே ஒரே வீடியோ தான், சேம் லைட்டிங் கண்டிஷனில். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்பொழுது எது எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நான் 1 2 3 வைஸாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதும் இந்த ரெட்மி தானா அப்படின்றத நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் பூட்டப் ஆகிடுச்சு. பூட்டப் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டோரேஜ் பூட்டப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 112 GB அப்படின்ற ஃப்ரீ ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக நான் இந்த ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமுக்கு கீழே வந்த A1 A2 2 ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதே வரிசையில் தான் இதுவும் வருது. A1 ரொம்ப சூப்பராக இருந்த ஸ்மார்ட் ஃபோன், A2 கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் இது A3 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் 3.5mm ஜாக் மிஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைப்ரிட் சிம் கார்டு மிஸ் பண்ணியிருந்தாங்க, அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனும் இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது. கேமராவும் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். இன்னும் நான் டெஸ்ட் பண்ணும்போது இது இன்னும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த மொபைலில் ஆண்ட்ராய்டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்றது 100% ஷியோரிட்டியாக கூகுள் தரப்புலேருந்து கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 1,41,000 வந்திருக்கு. பின்பக்கமாக நமக்கு 48 மெகாபிக்சலுக்கான சோனி IMX 5
f2.86 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர் கொடுத்துருக்காங்க. f1.79 அப்பச்சரில் 8 மெகாபிக்சலுக்கான செகண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் லென்ஸ் இது 118 டிகிரி வரைக்கும் எடுக்க முடியும். 2 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா இருக்கு, மூணாவது கேமரா. இதில் டெப்த் சென்சிங்காக யூஸ் பண்ணுறோம். இதில் PDAF சப்போர்ட்டும் இருக்கு. 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். EAA சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. LED ஃபிளாஷும் இருக்கு. கீழே அழகா ஒரு Xiaomi லோகோ கொஞ்சம் வெர்டிகலாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். முன்பகுதியில் பார்க்கும்போது நமக்கு ஒரு அழகான டாட் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஒரு டாட் நாச் அப்படின்னு சொல்லலாம். 6.8 இன்ச்க்கான HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இதில் இருக்கிறது HD பிளஸ் டிஸ்பிளே தான், ஃபுல் HD கொடுக்கல. நம்ம இதை பத்தி இன்னும் அதிகமாக போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரல் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் இருக்குன்னு சொல்றாங்க. பின் பக்கம் முன் பக்கம் ரெண்டு சைடுலவே P2i நானோ கோட்டிங்கும் இருக்கிறது கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த மொபைலுடைய கேமரா ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. அதே போல இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் என்னன்றது நீங்க பாருங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. இந்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே நான் வந்து நல்ல லைட்டிங் கண்டிஷனில் தான் எடுத்திருந்தேன். பட் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் சேச்சுரேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஓவர் ஷார்ப்னிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர நீங்கள் கொஞ்சம் இண்டோரில் லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் நார்மல் மாடரேட்டாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ கேமராவில் இன்னும் கொஞ்சம் டியூனிங் வந்து தேவைப்படுது. குறிப்பாக செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் போர்ட்ரேட் ஷாட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகவே வந்திருக்கு. ஸோ ரியர் ஃபேசிங் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைலை பற்றி கேட்டிங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மேபி வரக்கூடிய அப்டேட்டில் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். கேமரா குவாலிட்டி எப்படின்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் அதை நான் இன்டெப்த்தாக வந்து நான் ஃபுல் ரிவ்யூ போடும்போது எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். பட் இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன், குறிப்பாக ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் கீழே உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வரணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஹார்ட்வேரோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்களோ இல்லை ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மொபைலை நான் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணா நல்லா இருக்கும். குறிப்பாக Realme X கூட கம்பேர் பண்ணா ஓகேவா? கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.